வணக்கம். வணக்கம் பெரியப்பா. டேய், யாரு யாருக்கு பெரியப்பா? என் அக்கா மகனுக்கு மாமனார்னா எனக்கு நீங்க பெரியப்பா முறை தானே வேணும் பெரியப்பா. இங்க பாரு, நான் யாருக்கும் மாமனார் இல்ல. இந்த உறவு முறைலாம் என்கிட்ட வேணாம். ஆமா, சொல்லிட்டேன். என்னாச்சு சம்பந்தி? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வீடு தேடி வந்திருக்கிற எங்களுக்கு நீங்க கொடுக்கிற மரியாதை இதுதானா? நீங்க பண்ணிருக்கிற வேலைக்கு இவ்வளவு நேரம் உங்களை வீட்டுக்குள்ள வச்சு பேசிட்டு இருக்கிறதே தப்பு. நாங்க உங்க வீடு தேடி வந்திருக்கோங்கிறதுனால என்ன வேணும்னாலும் பேசலாம்னு நினைச்சிடாதீங்க. எதுவா இருந்தாலும் நேருக்கு நேரா பேசணும். இந்த மூடி மறைச்சு பேசுறதெல்லாம் வேண்டாம். என்ன மூடி மறைச்சது யாரு? நான் இல்ல, நீங்க தான். என்ன சொல்றீங்க? அக்கா எதை உங்கள்கிட்ட மூடி மறைச்சாங்க? இங்க பாரு, உங்க வீட்டு பையனை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காத. உன் மகன் ஒரு ஏழை பொண்ணை காதலிச்சுட்டு இருக்கான். அந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சு சம்பந்தம் பேச வந்திருக்கீங்களா? உங்கள மாதிரி ஒரு சீட்டிங் ஆளுங்களோட சம்பந்தத்தை ஏத்துக்கிறதுக்கு எனக்கு சம்மதம் இல்லைங்க. பாருங்க, உங்க ரெண்டு பேரையும் கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுறதுக்குள்ள நீங்களா வெளியில போயிடுங்க. போங்க. வாடா தம்பி, போலாம். அக்கா, அவன் டேய், எதுவும் பேச வேண்டாம். இங்க பாருமா, நீ கேட்டுக்கிட்டபடி இந்த சம்பந்தமே வேணாம்னு சொல்லிட்ட. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்ஸ் சார். இருக்கட்டும்மா, இருக்கட்டும். அவங்க இன்னும் வெளியில தான் இருக்காங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் நீ கிளம்பு. சரி, உட்காருமா. சொல்லு ராஜி. என்னத்த சொல்றது அகிலா? பொண்ணு வீட்டுல என்ன ரொம்ப அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில போ சொல்லிட்டாங்க. யாரு? ஆள வந்தான உன்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டாரு? ஆமா அகிலா, என் பையன் லவ் மேட்டர் எப்படியோ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த விஷயத்தை மறைச்சிட்டேன்னு சொல்லி என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாரு. அகிலா, இந்த சம்பந்தம் எனக்கு வேண்டாம். நீ வேற ஒரு இடம் பாரு. ராஜி, அவசரப்படாத. ஆள வந்தான் உன்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அதத்தான் காரணத்தை உன்கிட்ட சொல்லிட்டேனே அகிலா. இல்ல, நிச்சயமா நீ சொன்ன காரணத்துக்காக அவர் உன்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டதா இருக்காது. நீ என்ன சொல்ற அகிலா? ஆள வந்தான் கிட்ட நான் ஏற்கனவே போன்ல எல்லாத்தையும் பேசிட்டேன். அகிலாண்டேஸ்வரி மேடம். ஹலோ மேடம், வணக்கம் மேடம்.
வணக்கம் ஆளவந்தான். சொல்லுங்க மேடம். என் ஃப்ரெண்ட் ராஜேஸ்வரியோட குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்க உங்களுக்கு சம்மதம் தானே? என்ன மேடம் இப்படி கேக்குறீங்க? நீங்களே முன்னாடி நின்னு முடிச்சு கொடுத்த சம்பந்தம் மேடம் இது. மேடம் இதுக்கு எங்க குடும்பம் தான் கொடுத்து வச்சிருக்கணும். அப்புறம் பவானின்னு ஒரு பொண்ணு ஒரு ரவுடி பொண்ணை கூட்டிக்கிட்டு ராஜேஸ்வரி வீட்டுக்கு போய் உங்க பையன் என்னதான் லவ் பண்றாருன்னு தகராறுலாம் பண்ணிருக்கா போல இருக்கு. மேடம் இந்த பெரிய இடத்து பசங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் சகஜம் தானே மேடம்? இல்ல நான் அதுக்காக சொல்லல. அந்த பொண்ணு ஒருவேளை உங்க வீட்டுக்கு கூட வரலாம். மேடம் நீங்க கவலைப்படாதீங்க. அப்படி யாராவது என் வீட்டுக்குள்ள வந்தா அடிச்சு வீட்டை விட்டே துரத்துறேன். இல்ல இல்ல அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க. அந்த பொண்ணு வழியிலேயே போய் அந்த பொண்ணு என்ன சொல்லுதோ அதுக்கு ஒத்துக்கிட்டு பிரச்சனை இல்லாம நீங்க முடிக்கணும். மேடம் நீங்களே சொல்லிட்டதுக்கு அப்புறம் அப்பீல் எது மேடம்? நீங்க சொன்னபடியே முடிச்சிடறேன் மேடம். சரி. ஓகே மேடம் வச்சிடுங்க. இப்போ ஆளவந்தான் உன்கிட்ட நடந்திருக்கிறத பாக்கும்போது நீ போகும்போது ஒருவேளை அந்த பவானி ஆளவந்தான பாக்குறதுக்கு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அப்படியா? சரி அகிலா, நான் பாத்துக்கிறேன். சரி, நான் உன்னை அப்புறமா கூப்பிடுறேன் ராஜி. அக்கா, அகிலாண்டேஸ்வரி மேடம் என்னக்கா சொன்னாங்க? எல்லாம் நல்லதா தான் சொன்னாங்க. வா நாம உள்ள போலாம். வா வா. நம்ம வந்துட்டோன்னு பவானிக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாமாமா? அப்பதான் அவ கொஞ்சம் தைரியமா இருப்பா. நீ ஃபோன் பண்ணு. உங்க போனை கொடுங்க. இந்தா. என்னாச்சு பார்வதி? ரிங் போயிட்டே இருக்கு. போன் எடுக்க மாட்டேங்கிறாளே. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணு. பார்வதி என்னாச்சு? இல்ல போன் எடுக்க மாட்டேங்கிறாளே. சரி, அதுக்கு நீ ஏன் டென்ஷன் ஆகுற? கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணி பாரு. இல்ல மாமா, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. என்ன சொல்ற? பவானி ஏற்கனவே தப்பான முடிவெடுத்த பொண்ணு. இப்பவும் அவசரப்பட்டு ஏதாவது தப்பான முடிவெடுத்திருப்பாளோன்னு பயமா இருக்கு. அப்படிலாம் எதுவும் இருக்காது. நீ வீணா மனசு போட்டு குழப்பிக்காத. இல்ல மாமா, என் போன் அட்டெண்ட் பண்ணாம இருக்க மாட்டா. அதான் எனக்கு பதட்டமா இருக்கு. நம்ம நேரா பவானி வீட்டுக்கே போய் பாத்துடலாமா? சரி போலாம். ஆனா நீ டென்ஷன் ஆகாத. பட்டமா, பட்டமா, பவானி, பட்டமா, பட்டமாக்கா. என்ன பட்டமா பாக்குறீங்க? வாங்க வாங்க, வந்து தொடங்க. வாங்க பட்டமா. வாங்க பெரிய தம்பி. ஏன் வீட்டை பூட்டிட்டு உள்ள இருக்கீங்க?
வாங்க 2 பேரும். வா பார்வதி, என்னாச்சு பட்டமாக்கா? உள்ள வாங்க. என்னாச்சு பட்டமாக்கா? ஏன் கதவெல்லாம் சாத்திருக்கீங்க? சரி, பவானி எங்க? ஃபோன் பண்ணா பவானி ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா. பவானி உள்ளதான் இருக்கா பார்வதி. கூப்பிடுங்க. என்னாச்சு பவானி? ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு பவானி? ஏன் அழற? என்னாச்சுன்னு சொல்லு. அழாம என்ன நடந்துச்சுன்னு சொல்லு பவானி. நீங்க பொண்ணு வீட்ல போய் என்ன பேச சொன்னதுக்கு அப்புறம் நானும் போய் பேசினேன். நானும் உங்க பொண்ணுக்கு பார்த்திருக்க மாப்பிள்ள மகேஷும் உயிருக்கு உயிரா லவ் பண்றோம். மகேஷோட அம்மா கெட்டவங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அங்க மகேஷோட அம்மா உள்ள வந்துட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்த என்ன ரூம்ல இருக்க சொன்னாரு. அதுக்கப்புறம் மகேஷோட அம்மாவும் அந்த ஆளு வந்தானும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு என்ன வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சிட்டாங்க. வான்னு சொல்றேன்ல, வா. போடி வா. இனிமே என் கண்ணுல பட்ட உயிரோட கொளுத்திடுவேன். செக்யூரிட்டி, ஐயா இங்க வாயா. என்னங்கய்யா? இங்க பாரு, இந்த பொண்ணை வெளியில கொண்டு போய் விடு. கூட்டிட்டு போ. எந்திரிமா, எந்திரிமா. அதான் ஐயா சொல்றாருல, எந்திரிமா. போமா, போமா. அதான் ஐயா சொல்றாருல, போ போ. உள்ள வரும்போது என்னமோ பெரிய தெரிஞ்ச பொண்ணு மாதிரி சொன்ன. உன்னை மாதிரி பொண்ணெல்லாம் நம்ப கூடாதுன்னு இப்பதான் தெரியுது. போமா. மந்தி, நீங்க வாங்க, உள்ள போலாம். வாங்க. வாடா. ஏமா போமா, தயவுசெய்து போ. இதுக்கு தாம்மா நான் அதெல்லாம் வேண்டான்னு அன்னைக்கே சொன்னேன். இப்போ அந்த பையனுடைய மாமங்காரன் மறுபடியும் வீட்டுக்கு வந்து மிரட்டி போறான். எந்த நேரம் என்ன நடக்கும்னு தெரியல. அதனாலதான் வாசக்கதவெல்லாம் பூட்டி வச்சிருக்கேன். அழாத பவானி, நாங்க வந்துட்டோம்ல. நீ அழாம தைரியமா இரு. தைரியமா இருக்கணும் தான் நானும் நினைக்கிறேன். ஆனா முடியலக்கா, செத்து போயிடலான்னு தோணுதுக்கா. பவானி, உன் மனசுல இப்படி ஒரு எண்ணமே வரக்கூடாது. என்ன நடந்தாலும் தைரியமா இருக்கணும். நாங்க தான் உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறோம்னு சொல்லிட்டோம்ல. அதுக்கப்புறம் உன் மனசுல இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அப்ப எங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு தானே அர்த்தம். ஐயோ, அப்படியெல்லாம் இல்லக்கா. எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீங்க 2 பேரும் தான்க்கா. ஆனா இப்ப மகேஷோட அம்மாவும் பொண்ணோட அப்பாவும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அவங்க ஒண்ணு சேர்ந்துட்டா நீயும் மகேஷும் ஒண்ணு சேர்றதை தடுக்க முடியுமா? அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு நினைச்சு நீ கவலைப்படாத பவானி. உண்மையான காதலுக்கு எதிரா இந்த உலகமே ஒண்ணு சேர்ந்தாலும் உங்க 2 பேரையும் பிரிக்கவே முடியாது. உங்க காதல் கண்டிப்பா உங்களை ஒண்ணு சேர்த்து வைக்கும். நீங்க பேசுறது கேட்கும் போது மனசுக்கு ஆறுதலாவும் தைரியமாவும் இருக்கு. ஆனா மகேஷ் இங்க இல்லையே. மகேஷ் இங்க இருந்தா எனக்கு ஆறுதலாவும் தைரியமாவும் இருக்கும். அவ்வளவுதானே உனக்கு. மகேஷ உன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். உன்னை சமாதானப்படுத்த என் மாமா சும்மா சொல்றதா நினைக்காத. மாமா சொன்னபடியே நடத்தி காட்டுவாரு. வாசல பாரு. மகேஷ்,
உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்களா பாவா? அதை விட மகேஷ், அதான் நீ வந்துட்டல்ல, எனக்கு அது போதும். நீ எதிர்க்க நிக்கிறது கனவா நினைவான்னு கூட எனக்கு தெரியல. நீ எப்போ ஃபாரின்ல இருந்து வந்த? ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி நேரா இங்கே தான் வரேன். ஃப்ளைட்டை விட்டு இறங்குனதும் முதல்ல சாருக்கு தான் கால் பண்ணேன். சார் உன்னை பார்க்க உங்க வீட்டுக்கு வரதா சொல்லி உடனே கிளம்பி இன்னைக்கு வர சொன்னாரு. ஏர்போர்ட்டுக்கு அம்மாவும் மாமாவும் வராதனால கூட வந்தவரை ஏமாத்திட்டு நேரா இங்க வந்துட்டேன். மகேஷை இப்போ உன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே பவானி? உன் மனசுக்குள்ள இப்ப நம்பிக்கை வந்துருச்சா? ஆனாலும் எனக்கு கவலையா தான் இருக்கு. கவலைப்படாதீங்க பட்டமாக்கா, நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. ஆமா பட்டம்மா, நான் இருக்கேன், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா இருங்க. அதுக்கு இல்ல பெரிய தம்பி. என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? என்ன பெரிய தம்பி இப்படி கேட்டுட்டீங்க? அப்போ பவானி பத்தின கவலைய விட்டு தள்ளுங்க. பவானியோட கல்யாணம் இனி எங்க பொறுப்பு. மகேஷோட அம்மாவை நாங்க பாத்துக்கிறோம் பட்டமாக்கா. பவானி மகேஷ் கல்யாணம் நடந்தாதான் பவானி வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். உங்க பேத்தி சந்தோஷம் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? சரி, அவ தலையில என்ன எழுதியிருக்கோ அப்படித்தானே நடக்கும். இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? எல்லாம் நல்லபடியா நடக்கும் பட்டம்மா, நீங்க கவலைப்படாது. மகேஷ், பவானி கல்யாண விஷயத்துல நீ என்ன முடிவு பண்ணிருக்க? இந்த ஜென்மம் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பவானி தான் என் பொண்டாட்டி. ஆனா நம்ம 2 பேரோட கல்யாணம் என் அம்மா சமூகத்தோட தான் நடக்கணும். அதுதான் என் விருப்பம், ஆசை எல்லாமே. நியாயமான ஆசைதான். உங்க விருப்பப்படி உங்க 2 பேர் கல்யாணமும் உங்க அம்மா சம்மதத்தோட கண்டிப்பா நடக்கும். அதை நான் நடத்தி வைக்கிறேன். என்ன சார் சொல்றீங்க? இத்தனை நாள் மகேஷோட அம்மா மட்டும்தான் எங்க காதலுக்கு தடையா இருந்தாங்க. இப்போ அந்த ஆளை வந்தானா உங்களோட சேர்ந்துட்டாங்க. பவானி சொல்றது கரெக்ட் தான் மாமா. அந்த ஆளை வந்தானே என்ன பண்றது? ஆளவந்தானோட ஜாதகத்தெல்லாம் ஏற்கனவே நான் கையில் எடுத்துட்டேன்.